கார்த்திக் தீபம் சீரியலை பற்றி சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறது நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து எப்படியாவது இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அவங்க சிவனாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது எங்கள் அக்காவை இந்த போட்டியில் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரியை அழைச்சிக்கிட்டு அவங்க ஒவ்வொரு இடமா வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து போட்டியில் ஜெயிச்சு வந்தோம்னா என்னென்னலாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அந்த திட்டத்தெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி வந்து பேசுறது கேட்டுட்டு சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அக்கா என்னக்கா நீ இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற, இப்படிலாம் நீ சொல்லிட்டு இருந்தேன்னா அப்புறமா நம்மகிட்ட இருக்கிற எல்லா சொத்துமே அழிஞ்சு போயிடும். இங்கே பாரு, உன் மாப்பிள்ளை சொல்கிறதாருன்னு கேட்டுட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, அவன் கடைசியில் ஒன்று நடுத்தருன்னு நிறுத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரகலா, நல்லது தானே சொல்கிறாரு, அது இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரிக்கு கஷ்டப்படுற நீ, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நம்ம வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு இப்படி கொடுக்கறனால நம்ம சொத்து குறைஞ்சாலும் பரவாயில்ல, நீ கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சாமுண்டீஸ்வரி சொன்ன திட்டங்கள் எல்லாம் கேட்டுட்டு பொதுஜனங்க பார்த்தோம்னா, அம்மா இவ்வளோ நல்லது நீங்கள் பண்ணுறீங்க, கண்டிப்பாக எங்கள் ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இதை கேட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா சந்திரகலா வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு எங்கள் அக்கா இந்த மாதிரிக்கெலாம் திட்டத்தை சொல்லிட்டு இருக்கிறா, எல்லாம் அந்த டிரைவர் பையன் தான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், அதனால நான் சொல்கிற மாதிரிக்கு நீ வந்து அதாவது ஓட்டு கேட்க போகும்போது நீ என்னெல்லாம் பண்ணுவதுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாம் சந்திரா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாரு பொம்பளைங்க ஓட்டு எல்லாமே எங்கள் அக்காவுக்கு தான் போடுற மாதிரிக்கு இந்த மாதிரிக்கெலாம் ஒரு திட்டத்தை சொல்லிட்டு இருக்கிறா, அதனால ஆம்பளைங்களோட ஓட்டு எல்லாமே உனக்கு வரணும், அதனால ஆம்பளைங்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சந்திரகலா சொல்கிறத கேட்டுட்டு இது நல்லா இருக்குது, கண்டிப்பாக ஆம்பளைங்க ஓட்டு எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது வீடியோவை எடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் மயில் வாகனமும் பெண்கள் எல்லாத்துக்கிட்டையும் காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த சிவனாண்டி வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், இப்படி அவன் பண்ணி ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறான், அவனுக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கவும், இதை பார்த்துக்கிட்டு பார்த்தோம்னா சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ அங்க நடக்கிறது எல்லாம் இங்க இப்படி தெரியுது, எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் தான் திட்டம் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் அடைவோம். அடுத்து பார்த்தோம்னா லேடிஸ் எல்லாருமே வந்து சிவனாண்டியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, எங்க யாருடைய ஓட்டு உனக்கு கிடையாது, எங்களுடைய கணவர்மார்கள் எல்லாத்தையும் நீ இந்த மாதிரிக்க பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுருந்தாங்க. இதனால என்ன பண்றதுக்கு தெரியாம சிவனாண்டி முத்துவல ரொம்பவே சோர்ந்து போய் இருக்கிறாங்க. அப்போ வந்து சந்திரகலா வந்து கேட்குறாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லும் போது, நீ சொன்ன எல்லா திட்டமே வந்து பாலாகி போச்சுது, இப்படி நம்மளுக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது போலுக்கு, அந்த அளவுக்கு பேர் ரொம்பவே கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சந்திரகலாவும் சொல்கிறாங்க, நானும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததாக பார்த்தோம்னா பரமேஸ்வர பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி வந்து எல்லார் வீட்டுக்கும் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து என் மருமகளுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து அந்த ஊர்க்காரங்களாம் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, நாங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, உங்கள் மருமக உங்களை மாமியாரை கூட ஏற்றுது கிடையாது, அதே மாதிரிக்கு இந்த ஊர் பக்கமும் அவங்க ஒரு நாள் கூட வந்ததும் கிடையாது, அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போட முடியும், அவங்க வந்து கேட்டால் தானே நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டான நியாயமானது ஒன்று தான் அப்படின்னு சொல்லவும், அடுத்ததாக கார்த்திக்கு பாட்டி வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இங்கே பாரு கார்த்தி, உங்கள் அத்தை மட்டும் இங்கே வந்து ஓட்டு கேட்டாக்கி கண்டிப்பாக எல்லாரும் அவளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அதனால உங்கள் அத்தையை இங்கே வர சொல்லு அப்படிங்கவும், உடனே கார்த்தியும் சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் அத்தையை அங்கே கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அத்தை 3வது தெருவில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், நம்ம இப்போ போய் சீர்வரிசையெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கவும், உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சீர்வரிசையெல்லாம் வாங்குறதுக்கு இப்போ நம்மளுக்கு டைம் இல்லையே மாப்பிள்ளை அப்படிங்கும்போது, அதனால என்ன பணமாக நம்ம கொடுத்துட்டா போச்சு அப்படிங்கவும், இதை கேட்டதுமே சந்திரகலா ஓஹோ இது நல்ல திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே அட்ரஸுக்கு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி போக சொல்கிறாங்க. உடனே சிவனாண்டியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் மயில் வாகனமும் வந்து சீர்வரிசையெல்லாம் கொடுக்கறதுக்காக, அதாவது அந்த பொண்ணோட கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு அவங்க பணம் கொடுக்கறதுக்காக அவங்க வேற ஒரு அட்ரஸ்க்கு வராங்க. இது என்னது, இவன் கார்த்தி வேற ஒரு அட்ரஸ்ல சொன்னா நம்ம கிட்ட, இப்போ என்னன்னா அவன் வேற அட்ரஸ்க்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து சொன்னாங்களா அந்த அட்ரஸ்ல ஒருத்தவங்களோட கதை முடிஞ்சிருக்கு போலுக்கு, ஆனா அது தெரியாம சிவனாண்டி வந்து கல்யாண வீடுன்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கிறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம கல்யாண வீடுன்னு சொல்ற மாதிரிக்கு அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே வந்து சிவனாண்டியை போட்டு வெளுத்து வாங்கிருந்தாங்க.
எங்கள் அம்மாவோட கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாங்களே துக்கத்தில் இருந்துகிட்ருக்குறோம். இங்கே வந்து என்னென்னா நீ சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவனாண்டியும் முத்துவேலையும் போட்டு அவங்க வெளுத்து வாங்கவும் சிவனாண்டியும் முத்துவேலுக்கு என்ன பண்ணுறதே தெரியாமல் சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சந்திரா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கவோ, ஆமாங்க அந்த கார்த்தி இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளை நல்லாவே அவன் ஏமாற்றிட்டாங்க. அவனை சும்மா விடக்கூடாது. அவன் இப்படிலாம் சூழ்ச்சி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அவங்க ஃபோன் லைன் போகலை அப்படின்னு சொல்லவும் எங்களை செமத்தியே அவங்க வெளுத்து வாங்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுக்கு 2 இதுலேயுமே நம்ம போய் நம்ம இப்படி திட்டு வாங்கிட்டு வந்துட்டோமே. இப்போ நம்மளுக்கு போகிற பக்கம் பார்த்தாக்கி ஒரு ஓட்டு கூட விழாது போலுக்கு. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, எப்படியாவது இந்த போட்டியில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு நீ சொன்ன மாதிரிக்கே 2 இதில் நம்ம வந்து போனோம். ஆனால் அந்த 2 இதுலையுமே நம்ம வந்து அடி வாங்கியாத குறையாக நம்ம ஓடி வந்திருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஓட்டு கூட விழாது அப்படின்னு சொல்லவும் சரிங்க என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாங்க, இங்கே பாரு மருமகளே இந்த ஐடியாவாவது நல்லபடியாக நீ சொல்லு, இதுலேயும் வந்து அடி வாங்க வச்சிடாது அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒன்றும் நடக்காது அப்படிங்கவும் என்ன ஐடியான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இப்போ பிரபலமாக யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த நடிகையை கூட்டிகிட்டு வாங்க, கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம வந்து அவங்கள வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே இது நல்ல ஐடியாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்றாங்க, இதையாவது சொதப்பமா ஒழுங்கா பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் கண்டிப்பா பண்றோம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவனாண்டி அவங்க சொன்ன மாதிரிக்கே பிரபலமான ஒரு நடிகையை வந்து வரவழைக்கிறாங்க. அவங்கள பார்த்ததுமே ஊர் ஜனங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப அவங்கள வச்சு அவங்க பிரச்சாரத்தை தொடங்குறாங்க. இந்த விஷயம் மயில்வாகனம் வந்து கார்த்திகிட்டையும் சாமுண்டீஸ்வரிகிட்டையும் சொல்றாங்க. அப்போ உடனே வந்து மயில்வாகனை சொல்கிறத கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள சிவனாண்டி இந்த மாதிரிக்கு பண்ணிட்டான், இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் எதுக்காக பின்வாங்குறீங்க அப்படிங்கும்போது நான் எதுக்கு மாப்பிள்ள பின்வாங்க போகிறேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த சிவனாண்டி சும்மா இருக்க மாட்டானே, ஏதாவது குறுக்கு வழி பண்ணிகிட்டே இருப்பான் அப்படிங்கும்போது அத்தை நான் சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் செய்யுங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக போட்டியில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேலையும் காட்டுறாங்க. அப்போ அந்த பிரபல நடிக்கையை வந்து அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு பிரச்சாரம் பண்ணவும் எல்லாருமே வந்து அவங்கள பிடிச்சு போய் அவங்க வந்து சிவனாண்டிக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து சிவனாண்டி வந்து சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சந்திரா இந்த 3வது திட்டம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சாக்கும், எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் இது கெட்டதுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து முத்துவேல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மகனே இது சரியாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சுது, ஓட்டையெல்லாம் நம்மளுக்கு தான் போலுக்கு, 2 இதில் தான் நம்மளை சொதப்பிட்டோம், ஆனால் 3வது இதில் நம்ம பிக்கப் ஆகிட்டோம், கண்டிப்பாக ஓட்டு எல்லாமே நம்மளுக்கு தான் வரப்போகுது, சாமுண்டீஸ்வரி நம்மக்கிட்ட தோற்று போக போகிறா, அவன் 4 பொண்ணுங்களையும் நம்ம வீட்டில் வேலை செய்கிறதுக்காக அவன் அனுப்பிவிட போகிறான், அந்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சிவனாண்டியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இங்கே கார்த்திகிட்ட வந்து மயில்வாகனை கேட்குறாங்க, என்ன சகல அடுத்தது நம்மளுடைய திட்டம் தான் என்ன அப்படிங்கவும் உடனே கார்த்தி வந்து ஒரு சில விஷயத்த சொல்கிறாங்க. இது கேட்டதுமே மயில்வாகனை சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை மட்டும் பண்ணிட்டா போகிறோம், ஊர் ஜனங்க அவ்வளோ பேர் நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி சொன்ன மாதிரிக்கு அவங்க செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. கார்த்தி அப்படி என்ன திட்டம் போட்டு கொடுத்தாங்க, அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.